ஹலோ ஆல். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பயிரில தோசை தான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா அதுக்கு வந்து நமக்கு அரிசியோ, உளுந்தோ எதுவுமே தேவையில்ல. இதுக்கு ஃபெர்மெண்ட் ஆகணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஜஸ்ட் நம்ம நைட்டே வந்து அந்த பயிர ஊற வச்சுட்டு தூங்கியிருந்தோம் அப்படின்னா, காலைல எழுந்து அரைச்சிட்டு நம்ம அப்படியே ஊத்திக்கலாம். ஸோ இது கூட அரைக்கிறதுக்கு என்ன போட்டிருக்கேன்னா, ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், உப்பு மட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம்னா, சூப்பரா நமக்கு தோசை வாக்குறதுக்கு வரும். அரைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மிக்ஸி எடுத்து வச்சா, அந்த மிக்ஸி ஒர்க் ஆகலங்க. என்னன்னே தெரியல. அது ஒர்க் ஆகல. இந்த மாரி இந்த ரெட் கலர்ல தெரியுது இல்லைங்களா? அது அமுக்குனோம்னா சம்டைம் ஒர்க் ஆகிடும். ஆனால் இந்த தடவை அதுவும் ஒர்க் ஆகல. ஸோ பிளெண்டர் வச்சு தான் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்தேன். இப்போலாம் பார்த்தா மேக்ஸிமம் மார்னிங் நம்ம இட்லி தோசைன்னு தான் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ரெகுலர் தோசைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன ட்விஸ்ட் பண்ணி ஒரு தோசை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் சாப்பிட்டுப்பாங்க. இதை டேரெக்டாக நம்ம வேக வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அது சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த பருப்பு தோசை, நமக்கு அந்த அடை தோசைலாம் செய்யும்போது இந்த கார்லிக் சட்னி தான் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுறது. ஏன்னா நல்ல டைஜஷன் கிடைக்கும் இல்லையா? அதனாலே வந்து நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இன்கேஸ் வேறு எந்த சட்னி பண்ணாலுமே அதில் இஞ்சி பூண்டு சேர்த்து தான் அரைப்போம். ஸோ எப்பவுமே வந்து நமக்கு இந்த மாதிரி பருப்பு வகைகள், இந்த பயிரெலாம் சேர்க்கும்போது நம்ம வந்து கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதை குழந்தைங்களுக்கு தாராளமாக லஞ்ச் பாக்ஸை கூட கொடுத்து விடலாம். இதே வந்து குட்டி குட்டி தோசையாக ஊற்றிட்டு சட்னி வச்சு நீங்கள் கொடுத்து விடலாம். உங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.